கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. கண்களை மூடி உம்மை ஆராதிக்க போறப்பா. ஹல்லேலூயா. ஆராதனை முழுவதும் உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இது பரலோக தேவனை ஆராதிக்கிற ஒரு நேரம். இது பரலோகத்தின் தேவனை ஆராதிக்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. ஆமே. பரலோகத்தையும் சபையவோ ஆமே ஒன்றாக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஆராதனை எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும்படி ஜெபிக்கிறோமப்பா. தேவ பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமென். கர்த்தருடைய ஜனங்கள் மேலே கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஜனங்கள் மேலே கர்த்தருடைய மகிமை. ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அது எவ்வளவு பொருத்தமான வசனம். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. எல்லாரும் இந்த வசனத்தை வாயில சொல்லுங்க பாபா. சொல்லி கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கண்ணை மூடி, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஆவியானவரே நீங்க ஆளுகை செய்வீராக. சபை முழுவதும் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமை இறங்கற்று. கர்த்தருடைய மகிமை இறங்கற்று. சபை கர்த்தருடையதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கண்ணை மூடி இந்த வசனத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறீங்க? கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஆசாரியர்கள் நின்று வேலை செய்ய முடியாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை சபையை நிரப்பிற்று. அதே தெய்வம் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். ஓ ராபாலா சந்தோரா பாபா பாபா பாபா. அதே இயேசு கிறிஸ்து இயேசு. ஆமென். உயிருள்ள ஒரு தெய்வம் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நன்றி, 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 நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை என்னாலும் சமே. நான் இயேசுவின் பிள்ளை. எல்லாரும் சத்தமா பாடி, என்னாலும் சமே. நான் இயேசுவின் பிள்ளை, இல்லை என்னாலும் சமே. கழுவப்பட்டே இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டே. கழுவப்பட்டே கழுவப்பட்டே இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை என்னாலும் சமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. வென்று விட்டே எதிரியின் படைகளை. ஓ தைரியமா சொல்லுவோ, என்று விட்டே. ஆமே. எதிரியின் தடைகளை வென்று. நான் இயேசுவின் பிள்ளை, இல்லை என்னால் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை என்னால் சமே. நிரப்பப்பட்டே
சுகமானே ஆமே சுகமானே இயேசுவின் சுகமானே நான் இயேசுவின் நன்றி இயேசு ராஜா சந்தோஷமே நான் இயேசுவின் பயமே இல்லை சந்தோஷமே நான் இயேசுவின் பயமே இல்லை சமே தெரிந்து கொண்டான் மகனாக மகளாக தெரிந்து கொண்டான் ஆமே மகனாக மகளாக தெரிந்து கொண்டான் நான் பயமே இல்லை என்னாலும் நான் இயேசுவின் என்னாலும் நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் சேவிக்கிறார் அவர் ஏற்றும் இன்று நான் என்று மாறாதவர் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் இயேசுவை துதித்திடுவேன் நான் மகிழ்ந்திடுவேன் இயேசுவை துதித்திடுவேன் காலமெல்லாம் அவர் பாதத்தில் ஏன் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர் நான் பாடி மகிழ்ந்திடுவேன் ஏன் இயேசுவை துதித்திடும் எல்லாரும் வாயினால் ஆராதிப்போம் பாடி எல்லாரும் சொல்லுவோம் ஏன் இயேசுவை ஆமே ஏன் ஜீவிய அவர் பாதத்தில் அமர்ந்திடும் ஓ என் ஜீவிய காலமெல் அவர் பாதத்தில் அமர்ந்திரும் பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார் பாவ நேரத்தில் மருத்துவராகிடுவார் மயங்கி விழு மன்னாவை தந்தி
நன்றி அப்பா என் இயேசுவை என் ஜீவிய காலம் அவர் பாதத்தில் அமர்ந்திரு என் ஜீவிய காலம் அவர் பாதத்தில் என்னோடு துணை ஜீவிக்க நான் இனி நேசர் துணையாய் ஜீவிக்க நான் இனி எந்தனைக்கு நான் உடல் உயிர் சொல்லுவோம் அவர் நேற்று இன்று மாறாதவே அவர் நேற்று இன்று மாறாத அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடு லேசான உபத்திரம் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசா உபத்திரவ சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே எல்லாரும் பாடுவோம் சோர்ந்து ஆமே நீ போகாதே அதிசீக்கிரம் நீங்கிவிடு இந்த சாத உபத்திரவு அதிகிடத்தில் நீங்கிவிடு லேசான மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமு மன்னவன் இயேசு இலே மகிழ்ந்து நாமு சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து சோர்ந்து நீ போகாதே அதிசீக்கிர நீங்கிவிடு இந்த சான உபத்திர நன்றியப்பா அதிசீக்கிர நீங்கிவிடு இந்த உபத்திரவு உள்ளார்ந்த மனித நாளுக்கு நாள் புதிதாக்க இந்த நேரம் இது உள்ளார்ந்த மனித நாள் புதிதாக்கப்படுகின்ற இது சோர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் சோர்ந்து போகாதே சோர்ந்து
இவிடே இந்த லேசான ஈடு இணையில்லா மகிமை இதனால் வந்திடுமே. இணையில்லா மகிமை இதனால் திடுமே. சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து ஆமென் ஆராதிப்போ. சோர்ந்து போக மாட்டேன் நான் போக மாட்டேன். அதி சீக்கிரத்தில் விவிடே இந்த லேசான அதி சீக்கிரம் நீங்கிவிடே. லேசான உபத்திரவு காண்கின்ற உலகம் பீடவில்லை. நீ காணாத பரலோகம் ஏறோ. எல்லாரும் சொல்லுவோம். இந்த உலகம் பீடவில்லை காணாத நாடுகிறோ. சோர்ந்து நீ சோர்ந்து ஓ தேவ மகிமை இறங்கட்டு. சோர்ந்து போகாதே நான் போக மாட்டேன். திரும்ப சொல்லுவோம். சோர்ந்து போக மாட்டேன் நான் போக மாட்டேன். அதி சீக்கிரம் நீங்கிவிடே. சாத உபத்திரம் அதி சீக்கிரத்தில் இந்த லேசான அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடே. இந்த லேசான சோர்ந்து போக மாட்டேன் போக மாட்டேன். சோர்ந்து நன்றியப்பா நான் சோர்ந்து ஆமே திரும்ப சொல்லுவோம். சோர்ந்து நான் சோர்ந்து ஆதி சீக்கிரத்தில் லேசான ஆதி சீக்கிரத்தில் இந்த லேசான அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோகத்தின் தேவனே இந்த காலை ஆராதனையிலே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிறீங்க? அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடந்த வாரம் எல்லாம் நம்மை பாதுகாத்தாரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் நாவுகளை கர்த்தரை துதிக்கட்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிற
ஏசப்பாவுக்கே கோடி 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 அடி. இரவெல்லாம் காத்தி ஒரு நாள் தந்தி. இரவெல்லாம் மறவாத இல்லேசரே உறவாடி மகிழ்ந்திடு. மறவாத இல்லேசரே மகிழ்ந்திடுவோம். கோடி கோடி அடே கோடி கோடி எல்லாரும் அப்பாவுக்கு கோடி கோடி நன்றி பலி நன்றி நல்லவரே. ஆமே அதிகாலை ஆனந்தம் இயேசு அப்பாவும் திருப்பாதம் உங்க பாதத்திலே அதிகாலை ஆனந்தம் இயேசு அப்பாவும் ஊழிய பாதை உற்சாகம் ஊழிய பாதை ஆமே உற்சாகம் ஆமே ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீர். எல்லாரும் சொல்லுவோம் ஓடி ஓடி உழை நல்ல பலன தந்தீரே உடல் சுகம் ஐயா. கோடி கோடி நன்றி. ஓ பரலோகத்தின் தேவனே ஆமே கோடி கோடி நன்றி. நன்றி பலே நன்றி பலே உமக்கு இயேசு அப்பாவும் திருப்பாதம் அதிகாலை இயேசு அப்பாவும் திருப்பாதம் வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாள் வேதனை எல்லாரும் வைராக்கியமா சொல்லுவோம் ஒரு நாள் ஐயா நாதனே நான் நாள்தோறு இல்லையா இயேசு நாதரே நான் நாள்தோறு ஐயா கோடி கோடி அடே
ஆமே. நாம் ஆராதிக்கும் பொழுது தூதர்களோடு இணைந்து கொள்ளுகிறோம். நாம் ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது தூதர்களோடு இணைந்து கொள்ளுகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி அதிகாலை ஆனந்தமே இயேசு அப்பா உம் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே இயேசு அப்பா உங்க திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே இயேசு அப்பா உம் திருப்பாதமே. ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்பவரே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்பவரே. நீர்தானே என் உறைவிட, நீர்தானே என் புகலிட. நீர்தானே என் உறைவிட, நீர்தானே என் புகலிட. ஆதலால் ஆபத்து நேரிடாது, எந்த தீங்கு மேற்கொள்ளாது. ஆதலால் ஆபத்து நேரிடாது, எந்த தீங்கு மேற்கொள்ளாது. கால் கல்லில் மோதாமலே காக்கு தூதன் எனக்கு உண்டு. கால் கல்லில் மோதாமலே எனக்கு உண்டு. நீர்தானே என் உறைவிட,
என்னாச்சு? ஆமென். திரும்ப சொல்லுவோம். கால் கல்லில் மேலே காத்து எனக்கு ஊட்டி, கால் கல்லில் எங்க குடும்பத்தை பாதுகாக்க ஆக்கு எனக்கு ஊட்டி, நீர்தானே என் உறைவிட, நீர் என் மறைவிட, நீர்தானே என் மன்றாடும் போதெல்லாம் பதில் தந்து மகிழ்கின்றேன். நான் மன்றாடும் போதெல்லாம் மகிழ்கின்றேன். ஆபத்து நேரம் என்னோடு இருந்து அப்புவித்து கனப்படுத்தே. ஆபத்து நேரம் இருந்து கனப்படுத்துவே. ஆபத்து நேரம் இருந்து கனப்படுத்துவே. ஆபத்து நேரம் இருந்து தப்புவித்து உறவே. நீர்தானே உறைவிட, நீர்தானே ஆமென். நீர்தானே ஆதலால் ஆபத்து தீராதே. எந்த தீங்கு ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். ஆதலால் தீராதே எந்த தீங்கு, கால் கல்லில் காக்கு தூதன் உன்னே. கால் கல்லில் காக்கு தூதன் நீர்தானே ஆமென். நீர்தானே உறைவிட, நீர்தானே ஆமென். அல்லேலூயா ஆமென். ஓ ஹல்லேலூயா. அப்பாவுக்கு நன்றி, நன்றி இயேசு ராஜாவுக்கு நன்றி, உன்னதமான கர்த்தருக்கு நன்றி. ஹல்லேலூயா. மகிமை அப்பாவுக்கு செலுத்துகிறோம். அப்பா கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. ஓ இந்த காலை ஆராதனையிலே பரலோகத்தின் தேவனே, எங்களை படைத்தவரே, இந்த நாளிலே எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரா. எங்களை காத்தீரே, ஸ்தோத்திர. உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரா. ஹல்லேலூயா ஆமென். எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஜெபம் நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை பகுதி முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பேசுவீராக, நீங்கள் நடத்துவீராக. உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு தாரும். எங்களோடு நீர் பேசும் இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய மகிமையாய் மூடிக்கொள்ளும். ஆவியானவரை நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை அழைக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. உங்களுடைய அடியானை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தும். கர்த்தருக்கு எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாள் அவர்களை தேவன்
படைத்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுவதற்காக, ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவதற்காக கடவுள் அவர்களை படைத்தார். ஆனால் இந்த மனித சமுதாயம், இந்த மனித வர்க்கம் அங்கே சாத்தானிடத்திலே தோற்று போனதை நாம் இந்த வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் கடவுள் மனிதனை படைக்கும் பொழுது ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவான் என்ற நம்பிக்கையோடு தான் ஆண்டவர் அவர்களை படைத்தார். அல்லேலூயா. ஆனால் அவருடைய சித்தத்தின்படி இந்த மனிதர்கள் வாழாமல் அங்கே சாத்தானிடத்திலே அவர்கள் சரணடைந்து விட்டார்கள். ஆதாம் ஏவாள் ஸ்தோத்ரா அன்றைக்கு சாத்தானிடத்திலே தோற்று போய்விட்டான். அதனாலே இந்த உலகத்திலே ஸ்தோத்ரா மனித வர்க்கம் சாத்தானிடத்திலே சரணடைந்ததாக காணப்படுகிறது. அதன் மூலமாக இந்த உலகத்திலே வாழுகிற எல்லா மனிதனுக்கும் பாவமும், பாவத்தின் மூலமாக மரணமும் அவர்களுக்கு வந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்ரா. ஆகவே இந்த முதல் மனிதனாகிய ஆதாம் இயேசுவுக்கு ஒரு முன் அடையாளமான ஒரு மனிதன். ஆமீன். இயேசு கிறிஸ்துவை இரண்டாம் ஆதாம் என்று வேதத்திலே எத்தனையோ இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆதாம் இயேசுவுக்கு முன் அடையாளமாய் வந்த ஒரு மனிதன் தான் இந்த ஆதாம். அல்லேலூயா. ரோமர் 5வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? ரோமர் 5:14. பாருங்கள், இந்த ஆதாம் பின்பு வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாற பைபிளில் எழுதும் பொழுது லூக்கா 3ஆம் அதிகாரம் 23 to 38 வரை, யார் வாசிக்க வேணாம், கொஞ்சம் மேலோட்டமாக பாருங்கள். லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து 38 வரை அவனுக்கு பிறந்தான் அப்படின்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய துவக்கம், ஆமேன், ஸ்தோத்ரா, யோசேப்பு அவருடைய மகன் இயேசு, இப்படி தொடங்கி கடைசியில் அது எங்கே போய் முடியுதுன்னா ஆதாமுல போய் முடிகிறது. அல்லேலூயா. ஆக லூக்கா 3ஆம் அதிகாரம் 23 to 38 வரை வாசிக்கும் பொழுது அங்கே ஆதாம் டு இயேசு, இயேசு டு ஆதாம் என்ற அந்த சரித்திரத்தை அதிலே அந்த லூக்கா அதை எழுதும் பொழுது அப்படி எழுதுகிறார். ஆக இந்த ஆதாம் இயேசுவுக்கு ஒரு முன் அடையாளமான ஒரு மனிதன். ஆக இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது இயேசு ரொம்ப ஜாக்கிரதையாக சாத்தானிடத்திலே நாம் தோத்து போனால் மனித வர்க்கமெல்லாம் திரும்பவும் அது உயிர் மீட்சி அடையாமல் சாத்தானிடத்திலே சரணடைந்து விடும் என்று இயேசு தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் வாசிங்க 1 இயேசு தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் பாருங்க. பரிசுத்த ஆவியினாலே அவர் நிறைந்தவராய் பாருங்கள், அவர் 40 நாள் சாத்தான இயேசு சந்திக்கும் பொழுது இயேசு 40 நாள் உபவாசத்தோடே சாத்தானை சந்திக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மனிதர்களுக்கு விடுதலையை கொண்டு வந்தவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுதான் நம்மை சுகமாய் வாழ வைக்கிறவர். இயேசுதான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர். ஆகவே ஆதாம் வீழ்ச்சி அடைந்ததை, ஆதாம் சரணடைந்ததை, அதன் வழியாக மனிதர்கள் எல்லாரும் வியாதிக்குள்ளாகிறார்கள், மரணத்துக்குள்ளாகிறார்கள், பாவம் செய்கிறவர்களாக மாறுகிறார்கள். இந்த மனித வர்க்கத்தை மீட்டெடுப்பதற்கு பின்பு வந்த ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து முதலாவது தன்னுடைய வாழ்க்கையை எப்படி தொடங்குகிறார்? உபவாசத்தோடு தொடங்குகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் தொடங்குகிறார். இயேசு செய்ததை நாமும் செய்ய வேண்டும். நாமும் இயேசுவின் நாமத்தில் நமக்கு ஒரு விடுதலை உண்டு. ஆகவே இயேசு என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வாழ்ந்தார். அதுபோல நாமும் பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாமும் உபவாசம் இருக்கணும்.
ஆமென். ஹல்லேலூயா. உபவாசம் இல்லாமல் நீங்கள் கடவுளை தொடர்ந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஆமென். உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும்போது, சில வியாதி போராட்டங்கள் ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்று யோசிக்கும் பொழுது நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. பாருங்கள், இயேசு சாத்தானை சந்திக்கிறதுக்கு முன்னே 40 நாள் உபவாசம் பண்ணியிருக்கிறார். ஒன்றுமே புசிக்காமல் இருக்கிறார். அல்லேலூயா. சாத்தான் ஆதாம் வீழ்ச்சி அடைந்தது புசிப்பதில். அந்த பழத்தை பார்த்து புசித்து அவர் இருவரும் சாத்தானிடத்திலே சரணடைந்தார்கள். அல்லேலூயா. ஆக இயேசு வாழ்க்கையை தொடங்கும் பொழுது ஆதாம் புசித்து வீழ்ச்சி அடைந்தான். இயேசு ஃபாஸ்டிங் இருந்து சாத்தானை ஜெயிக்கிறார். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு எப்படி வாழ்க்கையை தொடங்குகிறார், எப்படி சாத்தானை சந்திக்கிறார்? எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சாத்தானை எதிர்த்து போராடுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போவார். அல்லேலூயா. ஒருத்தவங்க திடீர்னு ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியணும், நீங்க நல்ல ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்க உபவாசம், நீங்க ஞானஸ்நானம் எடுக்கக்கு முன்னே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனா ஞானஸ்நானம் எடுத்த பின்னாடி நீங்க நல்ல ஜெபம் பண்றவங்களா மாறணும். முதல்ல மாதிரி தூங்கிக்கிட்டே கிடக்க கூடாது. ஏன்? நீங்கள் ஒரு தேவனுடைய பரிசுத்த உடன்படிக்கையிலே நான் வாழ போகிறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் சாத்தானை எதிர்த்து ஜெபத்திலே போராடணும். அல்லேலூயா. ஆகவே இயேசுவையே பிதாவாகிய தேவன் சாத்தானோடு அவனோடு ஒரு சூழ்நிலைக்குள்ள போய் அவனை ஜெயிக்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. அல்லேலூயா. அங்கே சாத்தான் வருகிறான். வாசிங்க லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே. பாருங்க அந்த வார்த்தையை பதிலா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அல்லேலூயா. அவர் தேவனுடைய குமாரன் தான், அவர் கடவுள் தான். ஆனா சாத்தான் என்ன சொல்றார்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அல்லேலூயா. சில பேர் இயேசு கிறிஸ்துவ ஒரு இறை தூதர்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இயேசு கடவுள் கிடையாது. ஒரு இறை தூதர். இயேசு தன்னை கடவுள் கடவுள்னு சொல்லுகிறாரு. அல்லேலூயா. மனிதர்கள் அப்படி சொன்னாலும், இயேசு அப்படி சொன்னாலும், பேய் சொல்லுதே நீர் தேவனுடைய பரிசுத்த, நீர் உன்னதமான தேவகுமார, நீர் பரிசுத்தர் பரிசுத்த என்று இயேசுவை பார்க்கும்போது பேயெல்லாம் கதறுதே. அல்லேலூயா. நீ தேவனுடைய பரிசுத்தர், நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி கதறுதே பேய்கள் எல்லாம். அங்கே சாத்தான் சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். பாருங்கள், சாத்தான் ஆதாம புசிக்க வைத்து தான் விழத்தட்டினா. ஆகவே இயேசுவையும் புசிக்க வைத்து விழத்தட்ட பார்க்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் உயிர் வாழ்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆக இயேசு எப்படி சாத்தானை ஜெயிக்கிறார், அதே மாதிரி நாமும் உபவாசம் பண்ணணும், ஆவியில நிரம்பி வாழணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆதாம் ஏவாள் வீழ்ச்சி அடைந்தது சாப்பிட்டு. அல்லேலூயா. ஆகவே அவன் பழத்தை காண்பிக்கும் போது அந்த பழத்து மேல அவர்களுக்கு ஆசை வந்தது, ஒரு இச்சை வந்தது. அதை பறித்து புசித்து அவனுக்கும் கொடுத்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் மூலமாக மனித வர்க்கம் சாத்தானிடத்திலே சரணடைந்து விட்டது. சரணடைந்ததுனாலே மனித பாவத்துக்குள்ளானவனா, வியாதிக்குள்ளானவனா, மரணத்தை சுதந்திரிக்கிறவனா அவன் மாறிவிட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணம் யார் மூலமாக வந்தது? ஆதாம் மூலமாக வந்தது. பாவம் யார் மூலமாக வந்தது? ஆதாம் மூலமாக வந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இவைகள் எல்லாம், வியாதி யார் மூலமாக வந்தது? ஆதாம் மூலமாக வந்தது. அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிடும் பொழுது இச்சை ஆசைகளுக்குள்ளாக உட்படுகிறார்கள். அல்லேலூயா. சாத்தான் எப்போதுமே ஆசைகளையும் இச்சைகளையும் நமக்கு கொண்டு வருவான். ஒரு குடும்பத்தை, ஒரு ஆத்துமாவை சாத்தான் வீழ்த்துவதற்கு அவன் உபயோகிக்கிற ஒரு ஆயுதம் என்னவென்றால் ஆசை, அடுத்து இச்சை. அல்லேலூயா. விருப்பம், அதன் வழியே போகாத. அல்லேலூயா. ஆசை நிறைவேறணும் அப்படின்னு நினைக்காத. அல்லேலூயா. இச்சை நிறைவேறணும் அப்படின்னு நினைக்காத நீ. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவன் சாப்பாடு மேல ஆசைதான், ஃபாஸ்டிங் இருக்கிறான். அல்லேலூயா. ஆகவே நாம் இந்த உலகத்துல இயேசு எப்படி அதெல்லாம் வெறுத்து வாழ்றாரோ, எப்படி அவர் ஜெயம் கொண்டாரோ, அது மாதிரி நாமும் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வேணும்னா ஆமென், சில நேரம் உணவுகள் அது மேல ஆசை வைக்காம ஒரு நாள் உபவாசம் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம சாத்தானை ஜெயிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். இப்போ அந்த ஆசை இச்சை அதன் வழியாக அவர்கள் விழுந்துட்டாங்க. அல்லேலூயா. இவர்களுக்கு என்னென்னலாம் சுபாவம் வந்தது? இந்த ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள். ஆமென். அடுத்து கடவுள் சமூகத்தை விட்டு விலகிறவர்களாக இருந்தார்கள், ஒளிந்து கொள்ளுகிறவர்களாக இருந்தார்கள், கடவுள் சத்தத்தை கேட்டு பயப்படுகிறவர்களாய் இருந்தார்கள், ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிறவர்களாய் இருந்தார்கள், தேவனை குறை சொல்லுகிறவர்களாய் இருந்தார்கள். இந்த பழத்தை சாப்பிடும் போது, அல்லேலூயா, சாப்பிட தொடங்கும் போது ஆசை இச்சைகளை தான் விழுறாங்க. அல்லேலூயா. நன்றா கேட்டுக்கிறீங்க. நம்ம பிள்ளைகளை சாத்தான் வீழ்த்துவது என்னன்னா ஒரு ஆசை, ஒரு இச்சை. அல்லேலூயா. அதை நிறைவேற விடக்கூடாது. அல்லேலூயா. அந்த ஆசை இச்சையின் வழிய நம்ம பிள்ளைகள் போகக்கூடாது. அல்லேலூயா. அதை வெறுக்க பழகணும். ஆமென். அதை நிறுத்த பழகணும். ஆமென். அல்லேலூயா. இச்சையை அடக்க பழகணும். அப்பொழுது நீ சாத்தானை ஜெயிக்கிற. ஆகவே மனித வர்க்கம் சாத்தான்ட்ட சரணடைந்தது. ஆமென். அந்த ஆசை இச்சையின் வழியாக மனித வர்க்கம் சாத்தானிடத்திலே தோற்று போய்விட்டது. கடவுளுடைய சித்தம் குழம்பி விட்டது. அங்கே மனிதன் ஆமென் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் பாவம் உள்ளே பிரவேசித்தது. ஆமென். மரணம் வந்தது, வியாதி வந்தது. இதெல்லாம் இந்த ஆதாம் மூலமாக மனிதர்களுக்கு வந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5:12. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாருங்கள், வேதத்திலே வாசிக்கிறோம் ரோமர் 5:12 ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் பாருங்க உலகத்திலே பிரவேசித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தின் மூலம் மரணமும். கடந்த காலங்களில் கொரோனா உலகத்தில் பிரவேசித்தது. அது என்னத்தை கொண்டு வந்தது? மரணத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தர் இறந்தாரு. கொரோனாவில் நுரையீரல் பாதிக்கப்பட்டவரா இப்போ இறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வாரத்துக்கு முன்னே. ஆனால் கொரோனாவில் நுரையீரல் பாதிக்கப்பட்டு இயற்கை சுவாசம் வச்சு ஒரே இருமல்ல இருந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்ன ஒருத்தர் இறந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த கொரோனாவினுடைய தாக்கம் இப்பவும் மரணம் நடந்துக்கு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது ஒரே மனுஷனாலே பாவமும் அல்லேலூயா பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணமும் எல்லாருக்கும் வந்தது. மரணம் ஏன் வருது? வியாதியின் மூலமாக வருது. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. மரணம் எதனால வருது? பாவத்தின் மூலம் வியாதி உண்டாகிறது. வியாதி என்ன கொண்டு வருது? மரணத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆக அந்த கீழ்ப்படியாமையான மனுஷன் ஆதாம் மூலமாக பாவம் உலகத்தில் பிரவேசித்தது, மரணம் உலகத்தில் பிரவேசித்தது, வியாதி உலகத்தில் பிரவேசித்தது. கொஞ்சம் கவனமா கேட்கணும். ஒரே மனுஷன், கீழ்ப்படியாத மனுஷன், தேவனுடைய கட்டளையை கேட்காத மனுஷன்,
கடவுளுக்கு கீழ்ப்படியாத ஒரு மனிதன், சாத்தான் இடத்திலே சரணடைந்த ஒரு மனிதனாலே பாவம் வருது, வியாதி வருது, அதன் மூலமாக மரணம் வருது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. இதிலிருந்து விடுதலை கொடுக்கத்தா இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, ஆமென். வேறு எந்த புனிதர்கள் என்று சொல்லுகிறவர்கள்லாம் உனக்கு எந்த ஒரு விடுதலையும் வாங்கி தர முடியாது. இந்த இயேசு லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே உபவாசித்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பி சாத்தானை ஜெயிக்கிறார். அந்த இயேசுவாலே, அல்லேலூயா, பிதாவுக்கு கீழ்ப்படிந்த இயேசுவாலே, பிதாவினுடைய சித்தத்தை செய்ய பரிசுத்தமாய் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவாலே, ஒரு ஆணுடைய இரத்தத்தினால் பிறக்காத இயேசுவாலே, பிதாவுடைய வல்லமையினால் பிறந்த இயேசுவாலே நீ விடுவிக்கப்படுகிறாய். அல்லேலூயா. எப்போ நீ விடுவிக்கப்படுகிறாய்? அவரை விசுவாசிக்கும் பொழுது. அல்லேலூயா. ஆதாம் சரணடைந்த மனித வர்க்கத்தை இயேசு அவரை மனிதன் நம்பும் பொழுது அந்த மனிதனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. வேறு வழியே கிடையாது. அல்லேலூயா. வேறு எந்த தெய்வமும் உன்னை தூக்கி எடுக்க முடியாது. வேறு எந்த தெய்வமும் உன்னை பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது. வேறு எந்த தெய்வமும் உனக்கு சுகத்தை கொண்டு வர முடியாது. வேறு எந்த தெய்வமும் உனக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது. நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது, இந்த இயேசு கிறிஸ்துவை தவிர. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். ஆக ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனிதன் சாவான், மனிதனுக்கு வியாதி உண்டு, மனிதன் பாவம் செய்வான், அவனுக்கு மரணம் இருக்குது, இப்படி எல்லாம் ஆண்டவர் மனிதனை படைக்கவே கிடையாது. அல்லேலூயா. மனிதர்களை கடவுள், அல்லேலூயா, சுகமா வாழணும், ஆசீர்வாதமா வாழணும், பாவம் இல்லாம வாழணும் என்றுதான் ஆண்டவர் படைத்தார். அல்லேலூயா. பாருங்கள், இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யாத்ராகமம் 15:26 வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 15:26 ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். வாசிங்க. பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே நடந்து வரும்போது, நீ வியாதி இல்லாம வாழணும்னு நான் விரும்புகிறேன், நீ சுகமா வாழணும்னு விரும்புகிறேன், பாவம் செய்யாம வாழணும்னு விரும்புகிறேன், அந்த எண்ணத்தோடு பிதாவாகிய தேவன், இது மோசே பேசின வார்த்தை அல்ல. அல்லேலூயா. ஏன் இது மோசே பேசின வார்த்தை இல்லைன்னா, அது கீழே எழுதியிருக்குது என்றார், அப்படி சொன்னார் என்றார். அது கர்த்தர் சொல்றார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை. ஆமென். சர்ப்பம் பேசுகிறத கவனமா ஆதாம் கேட்டான். ஓ அப்படியா, பழத்தை பார்க்க சொல்றியா? பழத்தை நான் பார்க்கிறேன். ஏவாள், அல்லேலூயா, பழத்தை பார்க்கிறா. ஆமே, பேய் சொல்றான், சாத்தான் சொல்றான் சர்ப்பம் மூலமாக, அந்த பழத்தை பா, அதை சாப்பிட்டா. அல்லேலூயா. ஆமே, ஏவாளுடைய கண்கள், ஆமே, பழத்தை பார்க்கிறது. அல்லேலூயா. உலகம் உன்னை எதை பார்க்க சொல்லுதோ அதை நீ பார்த்தினா விழுந்துருவ. அல்லேலூயா. இப்படி செல்லில் இப்படியே போயிட்டே இருக்க. அல்லேலூயா. சாத்தான் சொல்லணும், இது கொஞ்சம் கூர்மையா பாரு. ஆமென். பார்க்க சொல்லும் போது மேலே தூக்கி விட்டுரு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஒரு சகோதரி விவசாய, ஆமென், அந்த விவசாய காரியங்களை போடுவாங்க. அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, மேலே தூக்கி விட்டுறாதீங்க பிரதர், விவசாயத்தை பாருங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமென். சாத்தான் சொல்லுவான், தூக்கி விடாத, இதை பாரு. ஆமென். அப்போ நீங்க தூக்கி விட்டுறணும். ஏன்? சாத்தான் எதெல்லாம் பார்க்க சொல்றானோ அதை நீ பார்த்தீனா விழுந்துருவ. அல்லேலூயா. ஆமென். சாத்தான் சொல்றான், அந்த பழத்தை பாரு, அதை சாப்பிட்டு பாரு, ஆமென், நீ கடவுள் மாதிரி மாறலாம். அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை பார்க்கிறாள். அது இன்பமானதா இருக்கிறது, இருதயத்துக்கு ஏற்றதா இருக்கிறது, நாக்கு ஊறுது, புத்தியில ஏதோ ஒரு கிருகிருன்னு சொல்லுது மண்டையில. அந்த பழத்தை பறித்தால், அவள் சாப்பிட்டால், தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, உன் மனைவிக்கு நீ அவள் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். அல்லேலூயா.
அவனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தார். அல்லேலூயா. இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அடுத்து என்ன நடக்குது? கடவுள் சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறார்கள். ஆமென். மரத்துக்குள்ளே ஒளிந்து கொள்ளுகிறார்கள். கடவுள் சத்தத்தை கேட்டு பயப்படுகிறார்கள். ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டுகிறார்கள். நீர் எனக்கு தந்த ஸ்திரியானவள் தான் எனக்கு இந்த பழத்தை தந்தார். அவர் சொல்லுகிறார், சர்ப்பம் என்னை ஏமாத்திருச்சுன்னு சொல்லுகிறார். ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டுகிறார்கள். சாத்தானுடைய விஷத்தின் தன்மையை பாருங்க. ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டுகிறார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். கடவுள் சமூகத்தை விட்டு விலகிறார்கள். கடவுள் சத்தத்தை கேட்டு பயப்படுகிறார்கள். கடவுள் வரும்போது மரத்தூர் இலைகளுக்குள்ளே ஒளிந்து கொள்ளுகிறார்கள். கடவுள் சமூகத்தை விட்டு விலகுகிறார்கள். அல்லேலூயா. சாத்தானுடைய விருப்பம் என்ன? கடவுள் சமூகத்தை விட்டு விலக வைப்பதே. கடவுள் சத்தத்தை கேட்க கூடாது, பிரசங்க நீ கேட்க கூடாது, ஆண்டவரை விட்டு விலக வைப்பதே. அதான் சாத்தானுடைய ஒரு விருப்பம். அல்லேலூயா. ஆமென். ஆகவே மனித வர்க்கம் ஆதாம் ஏவாள் மூலமாக தோத்து போனது. ஆமென். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பாலைவனத்திலே நடத்தி கூட்டு வரும்போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை, சர்ப்பத்தின் சத்தத்தை கவனமா கேட்டு விழுந்துட்ட. இப்போ நீ யார் சத்தத்தை கேட்கணும்னா உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அல்லேலூயா கவனமாய் கேட்டு. ஆமென். அவர் பார்வைக்கு, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. அல்லேலூயா. அவர் பார்வைக்கு நீ செம்மையானவைகளை, அவர் கண்ணுக்கு முன்னாடி தான் நீ இருக்கிற. அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. தேவனுடைய கட்டளை ஆதாம் ஏவாள் கைகொள்ளல. அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைகொண்டால், அவருடைய வார்த்தையை எல்லாம் கைகொண்டால், ஆண்டவர் பாருங்க ஒரு மேன்மையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் எகிப்தியனுக்கு வரப்பண்ணுகிற வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எகிப்தியனுக்கு வரப்பண்ணுகிற வியாதிகளில், ஆண்டவரே வார்த்தையை கேட்காத எகிப்திய, கடவுள் யார் என்று தெரியாத ஒரு எகிப்திய, பார்வோன் சொல்லுகிறான், கர்த்தரா அவர் யார் எனக்கு தெரியாது, இஸ்ரவேல் மக்களை நான் விட மாட்டேன். பார்வோன் சொல்லுகிறான். அல்லேலூயா. அந்த மக்களுக்கு வர பண்ணுகிற வியாதிகளை ஒன்றையும் நான் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். நானே உனக்கு சுகம் அளிக்கும் தேவன். நானே உனக்கு பரிகாரினா, நானே உனக்கு சுகம் அளிக்கும் தேவன். அல்லேலூயா. ஆமென். கடவுள் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நானே சுகம் அளிக்கும் தேவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைகொண்டால் எகிப்தனுக்கு வர பண்ணுகிற வியாதிகளை. அல்லேலூயா. அப்ப வியாதி யார் மூலமா வருது? வியாதி சாத்தான் மூலமா வருது. ஆதாமுடைய கீழ்ப்படியாமையிலிருந்து வருகிறது. ஆதாம் மனித வர்க்கங்களுக்கெல்லாம் சம்பாதித்து வைத்தது என்னன்னா வியாதி, பாவம், மரணம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த கீழ்ப்படியாத ஆதாம் மூலமாக மனிதர்கள் வியாதிக்குள்ளாகிறார்கள். நீ எப்பொழுதெல்லாம் நீ கடவுளுக்கு கீழ்ப்படியாம போறியோ, ஊழியக்காரங்களுக்கு கீழ்ப்படியாம போறியோ, அப்பொழுதெல்லாம் நீ ஆதாமுடைய இரத்தத்தோடு கனெக்ஷன் ஆகிற. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் என்பவர் நாம் சுகமா வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேர் நான் சுகமா விரும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறான்னு சொல்றீங்க? ஆமென். நான் சுகமா இருக்கேன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு குஷ்ட ரோகி ஆண்டவரை பார்த்து சொல்றான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். அப்ப இயேசு சொல்றார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. அல்லேலூயா. ஆமென். ஒரு குஷ்ட ரோகிக்கு இருக்கிற விசுவாசம் கூட யாரு கிடையாது? நமக்கு கிடையாது. அல்லேலூயா. குஷ்டரோகி சொல்லுகிறா, எனக்கு உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்க உம்மாலே கூடும். அல்லேலூயா. அப்படி என்றால் நாம் சுகமா வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. வியாதி இயேசு இடத்திலிருந்து வருது கிடையாது. அல்லேலூயா.
வியாதி ஆமென் பாவத்தின் மூலமாக வருகிறது, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக வருகிறது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் விரும்புகிறார் நாம் சுகமா வாழ வேண்டும் என்று. யாத்ராகமம் 23, 25, 26 வாசிங்க. யாத்ராகமம் 23, 25, 26. அல்லேலூயா. இவ்வளவு ஒரு அருமையான வசனம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ஸ்தோத்ரா ஆமென், கடவுள் நம்முடைய வியாதியை நம்மிலிருந்து விலக்குவாரா? பாருங்க 25 வசனத்துல, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவே, கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். அல்லேலூயா. ஏன்னா கடவுளை சேவிச்சா, கடவுளை ஆராதிச்சா, ஆமென், அல்லேலூயா, வியாதியை நம்மிலிருந்து விலக்குவாரா? ஆமென். தீர்க்க ஆயுசு உண்டாகுமா? மலடு இருப்பதில்லையா? கற்பம் கீழே விழுகிறது இல்லையா? அப்படி என்றால் தேவனுடைய சித்தம் எப்படி இருக்குது? பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவார். ஆண்டவர் விரும்புகிறது என்ன? அல்லேலூயா, உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவா, கற்பம் விழுகிறது மலடு உன்னுடைய குடும்பத்தில் இருப்பது கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன் ஆயுசு நாட்களை என்ன செய்வாரா? பூர்ணப்படுத்துவார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆமென். போது ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போது, ரொம்ப வயசாயிருச்சு, 90 வயசுக்கிட்ட ஆயிருச்சு, 100 ஆயிருச்சு. அல்லேலூயா. போதும், கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஆமென் ஃப்ரீ தாங்க, உங்க சமூகத்துக்கு வர விரும்புகிறேன். அப்படி கேட்டா தான் கிடைக்குமா? என்னது? மரணம். அல்லேலூயா. அப்படி கேட்கு வர உன்னை கடவுள் என்ன செய்வார்? ஆயுசோடு இந்த உலகத்தில் வைத்திருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சவ மக்களுக்கு ஆண்டவர் பூர்ணமான ஆயுசை கர்த்தர் கூடி கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன் ஆயுசு நாட்களை நான் பூர்ணப்படுத்துவேன். சங்கீதம் 105, 37 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 105, 37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள் பாலைவனத்திலே நடந்து வந்த பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. வாசிங்க, திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. பாருங்க, அவர்களை வெள்ளியோடு பொன்னோடு புறப்பட பண்ணினார். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது வெள்ளியோடு பொன்னோடு புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. எகிப்து மக்கள்கிட்ட அவன் கேளுங்கன்னு சொன்னாராம். எதுக்கு கேட்க சொல்றாரு? அவங்களுக்கு சம்பளம் இல்லை, சரியான சம்பளம் கொடுக்கல, சரியான சாப்பாடு கொடுக்கல. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தியர்கள் அவர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு தான் கொடுத்தாங்களாம். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு பலன் கொடுத்து அவர்களை பலுகி பெருக பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இஸ்ரவேலர்கள் புறப்படும் பொழுது எகிப்தியர்களை கொள்ளையடித்தார்களாம். அல்லேலூயா. வெள்ளியும் பொன்னையும் கேட்டு வாங்கினாங்களா. எல்லாரும் மனிதர்கள் சாவுறதுனால எகிப்தியர்கள் என்ன செய்தாங்களா, வீட்டில் இருந்த தங்கம் வெள்ளியில் அள்ளி அள்ளி இஸ்ரவேல் மக்கள் கையில கொடுத்து, எப்படியாவது எங்க தேசத்தை விட்டு நீங்க என்ன செஞ்சிருங்க போங்க அப்படின்னு அள்ளி அள்ளி கொடுத்தாங்களா. அல்லேலூயா. ஏன்னா மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால வேதம் சொல்லுகிறதை, அவர்கள் புறப்படும் போது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடு அவர்களை புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக தேவ பிள்ளையே, அவர்களில் பலவீனப்பட்டவன்
ஒருவன் இருந்ததில்லை. அவர்கள் கோத்திரத்தில் இஸ்ரவேல் மக்கள் கோத்திரத்துக்குள்ள பலவீனப்பட்டவன் ஒருவன் இருந்ததில்லை, வியாதிப்பட்டவன் ஒருவன் இருந்ததில்லை. எல்லாருக்கும் சுகம் இருந்தது. அவர்கள் கால்கள் வீங்கவில்லை, அவர்கள் வஸ்திரங்கள் பலதா போகவில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. அங்க செருப்பு கடையும் கிடையாது. ஆமென். செருப்பு இல்லாம தான் நடந்திருப்பாங்க. அல்லேலூயா. ஒருவேளை செருப்பு போட்டு நடந்திருப்பாங்க. ஆனா செருப்பு பழசா போகல, வஸ்திரம் பழசா போகல, கால் வீங்கல. எத்தனை வருஷமா நடக்கிறாங்க? 40 வருஷமா. அல்லேலூயா. கால் வீங்கவில்லை அப்படின்னா என்ன தெரியுமா? ஆண்டவர் அவர்களுக்கு சுகம் தருகிற தேவனா இருந்தார். அல்லேலூயா. சுகத்தை தருகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். வியாதி ஆண்டவரிடத்திலிருந்து வர்றதில்லை, காய்ச்சல் ஆண்டவரிடத்திலிருந்து வர்றதில்லை. அல்லேலூயா. உனக்கு உன்னுடைய குடும்பத்தில் காய்ச்சல்கள் நோய்கள் வரும்போது நான் சரியா வாழ்றேனா என்று நீ சோதிக்கணும் உன்னைய. அல்லேலூயா. என் சம்பாத்தியத்தில் நான் கர்த்தருக்கு நல்லா கொடுக்கிறேனா? அல்லேலூயா. ஏன் என் பணம் ஆஸ்பத்திரிக்கு போகுது? என் பணத்தில் நான் ஆண்டவருக்கு நான் பூர்ணமா கொடுக்கிறேனா? அல்லேலூயா. இல்லைன்னா நான் ஏதாவது பாவம் செய்கிறேனா, ஏதாவது நான் ஆண்டவருக்கு விரோதமா ஏதாவது தவறு செய்கிறேனா என்று நம்மை சோதித்து பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாமே வியாதி சூழ்நிலையினால வருதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிடாத. வியாதி அவனால வந்துச்சு இவனால வந்துச்சு ஆமே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. வியாதி எங்கிருந்து தான் வரும்? அது சாத்தானிடம் இருந்து வருகிறது. அல்லேலூயா. ஆமென், ஆமென். எப்படி வருகிறது? ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையே பாவம் ஆண்டு கொண்டது. பாவத்தின் மூலமாக நோயின் மூலமாக மரணம் மனிதர்களுக்கு தானா வருகிறது. அல்லேலூயா. என்னாகம 21வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். என்னாகம 21:4. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனம் அடிவடைந்தார்கள். 5வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் தேவனுக்கு மோசேக்கு விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார்கள். இப்ப இந்த இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்யாம நடந்து வர்றாங்க. ஆமென். நடந்து வரும்பொழுது வியாதி கிடையாது, பாம்பு உள்ள வரல, நோய் இல்ல, ஆரோக்கியமான தெய்வம் தம்முடைய சிறகினால் மகிமையின் மேகமா அவர்களை மூடி வருகிறார். அந்த மாதிரி மகிமையின் மேகம் இஸ்ரவேல் மக்கள் மேல இருக்கும் போதே இந்த ஜனங்கள் தேவனுக்கு மோசேக்கு விரோதமாக பேசி, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. ஆமென். சில நேரம் உணவு கொஞ்சம் குறையலாம், அப்பம் கொஞ்சம் குறையலாம். அப்ப ஆண்டவர் மேல கசப்பு உனக்கு வந்துடக்கூடாது. ஏன்? நீ ஆண்டவரை குறை சொல்றது மாதிரி உன்னை கடவுள் சோதிப்பாரு. அப்பம் இல்ல, தண்ணீர் இல்ல, நல்ல உணவு இல்ல. அந்த நேரத்தில் அந்த ஜனங்க தேவனுக்கு விரோதமா பேசுகிறாங்க. அல்லேலூயா. மோசேக்கு விரோதமா பேசுகிறாங்க. அல்லேலூயா. ஆமே. பாவம் செய்யறாங்க. நல்லா கேட்டுக்கிறீங்க. கஷ்டம் வரும்போது தேவனுக்கு விரோதமா பேசுறாங்க, ஊழியக்காரருக்கு விரோதமா பேசுகிறாங்க. அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். பாருங்க, அவங்க சுகமா இருந்தாங்க, ஆனா அப்ப குறைவு வருது. அப்ப குறைவு வரும்போது தேவனுக்கு விரோதமா பேசுகிறாங்க, மோசேக்கு விரோதமா பேசுகிறாங்க. ஆண்டவர் அங்கே கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்புகிறார். பாம்பு கடிக்கிறது. பாம்பு விஷம் மனிதனுக்குள்ளே போகும்போது அவன் நோய்வாய்ப்படுகிறான். அதன் மூலமாக அவன் மரணத்துக்குள்ளே போகிறான். அதனாலே ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கு உமக்கு விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம் என்றார்கள். அல்லேலூயா. நல்லா தான் இருந்தாங்க, சுகமா இருந்தாங்க, உணவு கொஞ்சம் குறையுது, கடவுளுக்கு விரோதமா பேசுகிறாங்க, ஊழியக்காரரை பேசுகிறாங்க,
பாம்பு வந்து கடிக்குது, பாம்பு விஷம் ஏறுறதுனால நோய்வாய்ப்படுறாங்க, மரணம் அடைகிறாங்க, இப்போ உணர்வு அடைகிறாங்க. இப்போ ஆமே போய் ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, நாங்கள் தேவனுக்கு விரோதமாகவோ உமக்கு விரோதமாக பேசினதுனா பாவம் செய்தோ. அல்லேலூயா. பாருங்க, அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன் பாம்பு வந்துச்சு, ஏன் வியாதி வந்தது அப்படின்னு யோசிக்கிறாங்க. சொல்றாங்க, நாங்க பாவம் செய்தோம். அல்லேலூயா. ஆமென். நம்ம தனி செபத்துல, ஏசப்பா நான் ஏதாவது பாவம் செஞ்சிருக்கேனா அதை மன்னிங்கப்பான்னு சொல்லணும். உணர்வு உள்ள இருதயம் வரணும். நான் பாவம் செய்யல அப்படின்னு வந்துடக்கூடாது. என் பாவத்தை எதையாவது நீங்க நினைக்கிறீரா? அல்லேலூயா. ஆமென். பாவத்தை ஏதாவது நீங்க மறக்காம நினைச்சுக்கிறீங்களா? ஆண்டவரே என் பாவத்தை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அவங்க யோசிக்கிறாங்க. யோசித்து, ஆமா ஆண்டவருக்கு விரோதமா பேசணும், மோசேக்கு விரோதமா பேசணும், அதனாலதான் பாம்பு வந்துச்சு. ஆகவே நாங்கள் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினா. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை பார்க்கல, உருவத்தை பார்க்கல, சிலைய பார்க்கல, ஒரு பாஸ்டரை பார்க்கல. அல்லேலூயா. மோசே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறா. எப்போது ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. மோசே ஜெபம் பண்ணுகிறா. ஜெபத்தை கடவுள் கேட்கிறா. அல்லேலூயா. செபிக்கிறவனுக்கு பதில் வரும், செபிக்கிறவனுக்கு சுகம் வரும், செபிக்கும் போது வியாதி நீங்கும், செபிக்கும் பொழுது பாம்புகள் நீங்கும். செபமில்லாத ஒரு மனிதன் மேற்கூரை இல்லாத வீட்டுக்குள்ள வாழுகிறவன், செபமில்லாத ஒரு வீடு அழிஞ்சிரும், செபமில்லாத ஒரு குடும்பத்தை சாத்தான் சோதிப்பா. மோசே ஜெபம் பண்ணுகிறா. ஜெபம் பண்ணாத ஒரு மனிதன், ஓட்ட வண்டி, பெட்ரோல் இல்லாத காரு எங்கனையாவது நின்றும். செபிக்கலைனா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அல்லேலூயா. ஜெபம் இல்லாம சபையில இருக்காத. அல்லேலூயா. ஆமென். குஷ்டரோகி ஜெபம் பண்ணுகிறா. அல்லேலூயா. சாமி பேய்கள் ஜெபம் பண்ணுகிறது. ஆமே, இயேசுவை நோக்கி பேய் ஜெபம் பண்ணுகிறது. அந்த பன்றிக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று ஜெபம் பண்ணுகிறது பேய்கள். ஆனா பேய் ஜெபம் பண்ணுது. அல்லேலூயா. குஷ்டரோகி ஜெபம் பண்றா. மனிதன் ஜெபிக்கிறது கிடையாது. ஜெபம் இல்லாம நீ ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. அல்லேலூயா. நானும் ராயப்பனும் வாலிபத்துல, அல்லேலூயா, கடற்கரையில் இல்லாம வீட்டுல இருந்தா காலையில வெள்ளனையே 2 பேரும் குளிப்போம். இன்றைக்கு நாங்க அதை கடைபிடிக்கிறோம். 2 பேரும் குளிச்சு ஒரே ஒரு ரூம்பு தான் எங்க அம்மா கட்டி வச்சிருந்தாங்க, ஜெப ரூம்பு. அல்லேலூயா. அந்த ரூம்புக்குள்ள முதலாவது யாரு போறது? ஆமென். அண்ணன் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பேங்க்ல வேலை இருக்குது, அதனால நீ கொஞ்சம் லேட்டா ஜெபம் பண்ணு, பைபிள் படிச்சுட்டே இரு, நான் ஜெபம் பண்ணிட்டு வேகமா வந்துடுறேன் அப்படி சொல்லி திடீர்னு ரூமுக்குள்ள போவாங்க. அல்லேலூயா. இல்லைன்னா நான் முதலாவது ரூமுக்குள்ள போய் ஜெபம் பண்ணுவேன், 1 மணி நேரம் பைபிள் படிப்பேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. இன்றைக்கும் ஜெபிக்கிறோம் காலையில். அல்லேலூயா. ஆமென். நீ ஜெபம் இல்லைன்னா உன் கையில உள்ளதெல்லாம் கருகிரும். அல்லேலூயா. ஜெபம் இல்லைன்னா உன் கை தொடுறதெல்லாம் கருகும். ஆமென். நீ ஜெபம் பண்ணினா நீ கை தொடுறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீ கையிட்டு செய்கிற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று உபாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஜெபம் இல்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வராத, நீ தோத்திருவ சாத்தான்ட்ட. பாருங்க, மோசே அவன் தேவனை நோக்கி ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், ஆனா உனக்கு ஜெபம் பண்றதுக்கு மட்டும் நேரம் இருக்காது. ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கை. எல்லாத்துக்கும் உனக்கு நேரம் இருக்குது. பல்லு விளக்க நேரம் இருக்குது, குளிக்க நேரம் இருக்குது, சாப்பிட நேரம் இருக்குது, மற்ற 2 பிளேட் வச்சு அடிக்க நேரம் இருக்குது. அல்லேலூயா. ஆமென். ஒரு பக்கத்துல அங்கிட்டு தொட்டுக்கிற ஒரு பிளேட்ல, இங்கிட்டு ஒரு பிளேட்ல சாப்பாடு, அடுத்து ஒரு சாப்பாடு, அடுத்து டீ, அடுத்து முட்டை பப்ஸ், அடுத்து எல்லாம். அல்லேலூயா. ஆமென். கடைக்கு போக நேரம் இருக்குது, கல்யாண வீட்டுக்கு போக நேரம் இருக்குது, கர்மாதிக்கு போக நேரம் இருக்குது, படிக்க நேரம் இருக்குது, திங்க நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனா ஜெபம் பண்றதுக்கு மட்டும் நேரமே கிடையாது. ஆமென். வாழ்க்கையில தோத்து போயிருவ. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணாதவனுடைய தொழில் கருகிரும். ஜெபம் பண்ணாத குடும்பம் தலைக்க முடியாது. ஜெபம் பண்ணாத ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அல்லேலூயா.
பைபிளை படிச்சு பாருங்க. மோசே ஜெபம் பண்ணினா, அல்லேலூயா, மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினா. அப்பொழுது கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டேன்னு சொல்லல, உடனே கடவுள் தரிசனம் ஆகல. மோசேக்கு முன்னாடி கடவுள் ஜோதியா வந்து நிக்கல. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்து கடிக்கப்பட்டவன் எவனோ அதை அவன் நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அல்லேலூயா, ஆமென். எருசலேம் மதில்களுக்கு 12 வாசல். ஒரு வாசலுக்கு பேரு அல்லேலூயா சர்ப்பத்தின் வாசல். அல்லேலூயா, சர்ப்பத்தை ரொம்ப காலமா இஸ்ரவேல் மக்கள் கும்பிட்டாங்க. ஆமென். சர்ப்பத்தின் வாசல்னு ஒரு ஊர் ஒரு வாசல் இருந்தது. அல்லேலூயா, சர்ப்பத்தை இப்படி ஆண்டவர் சொன்னதுனால சர்ப்பத்தையும் சேர்த்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சர்ப்பத்தை எல்லாம் யார் உடைச்சு போட்ட தெரியுமா? பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு ராஜா, ஒன்று யோசுவாவா இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு பின்னாடி வந்த எசேக்கியா ராஜா, அந்த சர்ப்பத்தை எடுத்து அவன் உடைச்சு போட்டான். அல்லேலூயா, பாருங்க, இங்க கடவுள் சொன்னதுனால அதுக்கு பின்னாடி ஏராளமான ஜனங்கள் சர்ப்பத்தை கும்பிட்டு இருக்காங்க. இதே வெண்கல சர்ப்பத்தை. இது எதை குறிக்கிறது தெரியுமா? இது இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறிக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறிக்கிறது. பாம்பு கடிச்சு விஷ ஏறும், சரீர வியாதிக்குள்ளதான் மாறும். ஆமென். நோய்வாய்ப்பட்டு மரணங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இயேசு இல்லாத வாழ்க்கை, ஆமென், பாவம் செய்த வாழ்க்கை, முறுமுறுத்த வாழ்க்கை, கடவுளுக்கு விரோதமா பேசின வாழ்க்கை, ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசின வாழ்க்கை, விஷம் ஏறி மரணம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் செத்துக்கிருக்காங்க. 26,000 பேர் எவ்வளவு பேர் செத்துட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வெண்கலத்துல ஒரு பாம்பை செய்து ஒரு கம்ப, பெரிய கம்பை நட்டி அந்த கம்பு மேல அந்த வெண்கலத்துல செஞ்ச சர்ப்பத்தை கட்டி வச்சு பாம்பு விஷ ஏறினவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க கடவன். இது யார பார்க்கிறதுக்கு அறிகுறி? இயேசுவை பாரு. அல்லேலூயா, இயேசுவை நோக்கி பாரு, உனக்கு வியாதி வராது. அல்லேலூயா, மரணம் வராது. ஆமென். பாவம் வராது. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. யாரை பார்க்கும்போது? இயேசுவை பார்க்கும்போது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. இயேசுவை நீ நோக்கி பார்க்கலைனா பாவம் உன் வீட்டு வாசப்படியில படுத்து கிடக்கும். ஆதாம் சந்ததி காயின் தம்பியை கொலை செஞ்சுட்டான். ஒரே ஒரு சந்ததி தான். அடுத்த சந்ததி ஆதாம் பெத்தெடுத்த முதல் மகன் காயின் தன்னுடைய சொந்த தம்பியை கட்டையால் அடிச்சு கொண்டுட்டான். அல்லேலூயா, ஆண்டவர் காயினை பார்த்து சொல்லுகிறார், பாவம் உன் வாசப்படியில படுத்து கிடக்கும். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அத வசந்த வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாருங்க, நீங்க நன்மை செய்தால் நிச்சயமா ஒரு மேன்மை இருக்கிறது. தம்பியை அன்பு செலுத்தினா, தம்பிக்கு கொடுத்தா, தம்பியை அணைச்சு நடத்தினா. அல்லேலூயா, அத சொல்ற, தம்பிக்கு நீ நன்மை செய்தா உனக்கு மேன்மை இல்லையோ? அல்லேலூயா, ஆமென். நீ நிறைய பேர்ட்ட ஒரு பாசமே கிடையாது. அல்லேலூயா, ஆமென். அண்ணன் தம்பிகளுக்குள்ள பாசம் இல்லை, தாய் தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள பாசம் இல்லை. அல்லேலூயா, நிறைய பேரை கேட்டா நான் அவனோட பேச மாட்டேன். யாரோட? தம்பியோட பேச மாட்டேன், அம்மாவோட பேச மாட்டேன், அப்பாவோட பேச மாட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்ரா. அவன் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ அவனோட தம்பியோட அன்பு கூர்ந்து அவனுக்கு நீ நன்மை செய்யணும். அல்லேலூயா, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அல்லேலூயா, ஆமென். சில பேய் சில பேருக்குள்ள தங்கி இருந்தா அந்த குடும்பத்தில் அப்படியே வெறுப்பாவே அதை விதைச்சிட்டே வருவாங்க. அல்லேலூயா, சில தாய் தகப்பனே பயங்கரமான பேயா இருப்பாங்க ஒரு குடும்பத்தில். அல்லேலூயா, அந்த தாய் தகப்பனே சண்டை இழுத்து விட்டுருவா. யாருக்கு?
பிள்ளைகளுக்கு பூரா அவளே சண்டை இழுத்து விட்டுருவான். மோட்டிவ் அந்த அவளே உள்ள கொண்டு வந்துடுவா. யாரு? பேய் உடிச்ச தாய் தகப்பன். அல்லேலூயா. பிள்ளைகளை ஒன்றா சமாதானமாக இருக்க விடுறது கிடையாது. ஆமென். அங்கே இங்கே போட்டு இங்கே போட்டு எல்லா பிள்ளைகளையும் பிரித்து, அல்லேலூயா ஸ்தோத்திரா, அது தாய் தகப்பனுக்குள்ளேருந்து பிள்ளைகளுக்குள்ளே போகும். அவனுங்களும் அண்ணன் தம்பியை ஆமென் நேசிக்க மாட்டான். ஆமென் ஸ்தோத்திரா. பஸ்ஸில் பார்த்தாலும் பேச மாட்டான், கல்யாண வீட்டில் பார்த்தாலும் பேச மாட்டான். நான் கல்யாணத்துக்கெல்லாம் போனால் இப்படி உட்காந்துருப்பேன், அண்ணன் தம்பி ரெண்டு பேசிக்கிறனாலும் பார்ப்பேன். நம்ம வேலையே அது வேலை தானே. அல்லேலூயா. போதிக்கிற வேலை தானே. எவ்வளோ அண்ணன் தம்பியை பேசுகிறாங்களா அப்படின்னு பார்ப்பேன். அல்லேலூயா. எவனுமே பேசிக்கிறது இல்லை. 100% அண்ணன் தம்பியை பேசிக்கிறது கிடையாது. அல்லேலூயா. நான்லாம் எங்கள் அண்ணனை கல்யாண வீட்டில் போகும்போது கையெடுத்து கும்பிடுவேன், எங்கள் அண்ணனும் என்னை பார்த்து கும்பிடுவான். அல்லேலூயா. என் தம்பி இருதயராஜ் இருக்கிறார், அவர் இப்படி பயில்வான் மாதிரி நிற்பார். என்னண்ணே அப்படின்னு கேட்பான், நிச்சயமாக கேட்பான். அல்லேலூயா. என்னண்ணே அப்படின்னு கேட்பான். அல்லேலூயா. என்ன இருதயராஜ்? ஆமென். சில பேர் இவன் நிற்கிறான், இலை கொடுத்து போவான், இவன் கிட்ட போனோம்னா எதை அப்பிட்டு விட்டுருவான். இப்படி நின்றா இப்படி பார்க்க நின்றுக்கிறது. ஏன்னா அங்கே தம்பி அங்கே நின்றுக்கிற இப்படி பார்க்க நின்றுக்கிறது. பேசிக்கிற மாட்டான். அல்லேலூயா. அண்ணன் தம்பியில் பேசிக்கிறது இல்லை. எப்படி கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாரு? கூட பிறந்த சகோதரர்களையே உன்னால் நேசிக்க முடியலையே, காண்கிற சகோதரனையே உன்னால் நேசிக்க முடியல, காணாத தெய்வத்தை எப்படி நீ நேசிப்பேன்னு யோவான் சுவிசேஷத்தில் 1 யோவான்ல இருக்குது. வாசிங்க பாப்பா, யாரா எடுத்துக்கலா? காண்கிற சகோதரனையே உன்னால் நேசிக்க முடியலையே, காணாத தெய்வத்தை எப்படி நீ நேசிப்ப? வாசிங்க பாப்பா. பார்த்தீங்களா? எங்க மக்கள்லாம் எவ்வளவு தெளிவாக உடனே எடுத்துட்டாங்க. வசனத்தை சொல்லுங்க. வசனத்தை யோவான் 6:20. 1 யோவான் 6:20. பைக்கில் வாசிங்க. மைக்கில் ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காண்கிற ஆமென் சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் எப்படி காணாத தெய்வத்தை அன்பு கூற முடியும்? ஹல்லேலூயா. எங்கள் அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மூத்த அண்ணன், அவன் குடிக்கிறதுக்கு காசு கேட்க வருவாப்புல, கத்தியோடு வருவாப்புல. வந்து எங்கள் அண்ணனை ராயப்பரனை பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. டேய் 100 ரூபா தாடா அப்படின்னு. நேற்று தானே குடிக்க காசு வாங்கிட்டு போனேன் கேட்பாங்க. ஹல்லேலூயா. உடனே எங்கள் அண்ணன் சொல்லுவா தெரியுமா? காண்கிற சகோதரிடத்திலே அன்பு கூறாதவன் காணாத தெய்வத்தை எப்படா நீலாம் நேசிப்ப? ஜெபம் பண்றியா? 100 ரூபா தாடா. எதுக்கு? வசனத்தை சொல்லி கேட்பாங்க. அல்லேலூயா. ஆமென். பார்க்குற சகோதரனை நேசிக்காத எப்படா பார்க்காத கடவுளை ஜெபம் பண்றியா? பெரிய ஜெபம். நேசிடா பார்க்குற சகோதரனை. 100 ரூபா தாடான்னு கேட்பாங்க. அல்லேலூயா. பாருங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, பார்க்கிற சகோதரனையே உன்னால் நேசிக்க முடியலையே, காணாத தெய்வத்தை நீ எப்படி நேசிக்க முடியும்? அல்லேலூயா. ஆண்டவர் காயினை பார்த்து சொல்லுகிறார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? சகோதரனுக்கு நீ உதவி செய்தார், அவன் நல்லா இருக்கு விரும்பினா உனக்கு ஒரு மேன்மை இருக்கிறது, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நன்மை செய்யாதிருந்தால் அது உன்னுடைய சான்ஸ், உன் விருப்பம் இருக்கலாம். நீ அப்படி அல்லேலூயா நீ நன்மை செய்யாமல் இருக்கலாம், உன் இருதயத்தை அடைக்கலாம். அல்லேலூயா. ஆமென். கூட பிறந்த உன்னுடைய சகோதரன் அல்லேலூயா சோத்துக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்படும் பொழுது ஆமென் நீ அப்படி ஒண்ணுமே இறங்காம இருக்கலாம். ஆனா பாவம் வீட்டு வாசப்படியிலே படுத்து கிடக்கும். அல்லேலூயா. ஆதாமுடைய அடுத்த சந்ததி பாவம் பிடிக்குதுன்னு சொல்றாரு. ஆதாமுடைய அடுத்த ஜெனரேஷன் காயின் ஆபேல், பாவம் வீட்டு வாசப்படியிலே படுத்திருக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. அதுல அந்த வசனத்துல கீழே பாவம் வீட்டு வாசற்படியிலே படுத்து கிடக்கும். யார் ஆசை? சாத்தானுடைய ஆசை. அல்லேலூயா. சாத்தானுடைய ஆசை உன்னைய பிடிக்கும். அல்லேலூயா. அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். ஆமென். நீ அவனை ஆண்டு கொள்ளுவ. அப்படின்னா பேய் வந்து உள்ள தங்கி நீ அவனை ஆளுவ, அவன் உன்னை ஆளுவான். பேய் உனக்குள்ள வந்துடும்.
அல்லேலூயா. அவனுடைய ஆசை உன்னையே நோக்கி இருக்கும். சாத்தானுடைய ஆசை உன்னை பார்த்துட்டே இருப்பான். அல்லேலூயா. அவன் விருப்பம் ஓ வாழ்க்கையில நிறைவேறும். உன்னை வச்சுதான் தம்பியெல்லாம் கொலை செய்கிறது. அல்லேலூயா. உன்னை வச்சுதான் நிறைய வீடுகளை காலி பண்றது. யாருடைய பாவம்? ஆதாமுடைய பாவம். அல்லேலூயா. ஆதாமுடைய அடுத்த சந்ததி. அல்லேலூயா. ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் பாவம் ஆண்டு கொண்டது, மரணம் வந்தது, வியாதி வந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலிருந்து ஒரு விடுதலையை இயேசு மாத்திரமே நமக்கு தருகிறார். அல்லேலூயா. யோவான் 3 அதிகாரம் 14-15 வாசிப்போம். யோவான் 3 அதிகாரம் 14-15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவன் உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தப்படும் சொல்றது பரலோகத்துக்கு அது மட்டும் அல்ல, பூமியிலேயும் கடவுள் அவனை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் உனக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. யாரை விசுவாசிக்கும் பொழுது? இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது. வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்களுக்கு விஷ இறங்கி பிழைக்கிறது போல இயேசு சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை நீ நோக்கி பார்க்கும் பொழுது, வெங்கல சர்ப்பத்தை கம்புல மாட்டி வச்சிருக்கிறாங்க, இயேசுவை சிலுவையில தூக்கி வச்சிருக்கிறாங்க. சிலுவையிலே மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமானார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு நமக்காக சாபமானார். ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கலைனா, இயேசுவை நீ நோக்கி பார்க்கலைனா சாபம் வாழ்க்கையில எப்போது இருக்கு? ஆமென். ஓ வாழ்க்கையில் உள்ள சாபம் மட்டும் இல்ல, உன்னுடைய முற்பிதாக்கள் என்னென்ன சாபத்தை சம்பாதிச்சு வச்சிருக்காங்களோ அதெல்லாம் உன் வாழ்க்கையில இருந்து கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும், புகஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். அந்த சிலுவை மரத்தை நோக்கி பார்க்கிறவன், இயேசுவை நோக்கி பார்க்கிறவன், அவனுக்காக இயேசு சாபமானார். ஹல்லேலூயா. ஓ சாபம் எல்லாம் அங்கே போயிடும். நம்ம தாத்தா பாட்டெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க நம்மளுக்கு எழுதியே வச்சுட்டு போயிருக்கிறாங்க. எத்தனை பேரை கொலை செஞ்சாங்க, எத்தனை பேரை கெடுத்தாங்க, எத்தனை பேர் குடும்பத்தை கொள்ளையடிச்சாங்க. அந்த சாபம் எல்லாம் சந்ததி மேல வரும். எத்தனை தலைமுறையா வருமா? 4 தலைமுறையா விசாரிக்கப்படும். ஆனா ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, சிலுவையிலே தொங்கின இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசு அவனுக்காக சாபமானார் என்று எழுதப்பட்டதன்படி அவனுடைய சாபம் எல்லாம் இயேசு சிலுவையிலே அதெல்லாம் அழித்து விட்டார். ஹல்லேலூயா. இப்ப சாத்தான் உன்னிட்ட ஆதாம் பாவத்தை கொண்டு வர முடியாது. ஆதாம் செய்த பாவத்தின் மூலம் மரணம் உன்னிட்ட வராது, வியாதி உன்னிட்ட வராது. ஏன்? நீ யாரை நோக்கி பார்த்திருக்கிற? நான் இயேசுவை நோக்கி பார்த்திருக்கிறேன். நிச்சயமா 100க்கு 100 சொல்ல முடியும். நீ இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ற ஒரு ஆளா இருந்தா, பாவத்தை மன்னிங்கப்பான்னு கதற ஒரு ஆளா இருந்தா, அவன் சாபம் உன்னை பின்தொடரவே செய்யாது. ஏன்னா ஒரு சாபம் எல்லாம் சிலுவையில போயிருச்சு. உன்னை இயேசு உன்னை விடுதலை ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று யோவான் 10:10 நினைக்கிறேன் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். சோத்திர 10:38 நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் உங்களுக்காக சாபமாயிட்டார், இயேசு நமக்காக சாபமாயிட்டார். ஹல்லேலூயா. யோவான் 3:16 வாசிப்போமா? யோவான் 3:16 பாருங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை தம்முடைய குமாரனை பிதாவாகிய தேவன் நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ மந்திரவாதிகள் ரட்சிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ கொலைகாரர்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. ஆமென்.
யூடியூப்பில் பார்த்தோம்னா எத்தனையோ மந்திரவாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆகவே இயேசுவை நீ நோக்கி பார்க்கும்போது ஆமென் ஆமென் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன். நமக்கு எத்தனை தெய்வம் இருக்குது? நமக்கு எத்தனை தெய்வம்? ஒரே தெய்வம். ஹல்லேலூயா, ஒரே பேரான குமாரன். அப்பயே உங்க வீட்டில் நிறைய படம் இருக்குது, படம் இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. எங்க வீட்டில் படம் இல்லைன்னு சொல்றவங்கள அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில், நான் ஆண்டவருக்குள்ளே வந்த புதுசில், எங்கள் அக்கா அண்ணன் தம்பி எல்லாம் அண்ணன்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜெபத்தில் வர்ற புதுசில் ஹல்லேலூயா என்னை கடவுள் ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டு அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், வீட்டில் நிறைய படம் இருக்குது மகனே, அதெல்லாம் ஒரு நாள் சாக்கில் எடுத்து கட்டுன்னு சொன்னார். ஆமென். எங்கள் அம்மாவை ராயப்பர் தங்கச்சின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. எங்கள் அம்மா காலையில் எழுந்திரிச்சு அந்த ராயப்பருக்கு படத்துக்கு முன்னாடி கும்பிடுவாங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளே வர்ற காலம். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு, சின்ன சின்ன சிலைகள்லாம் இருக்குது, என்ன பேர் சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. சின்ன சின்ன சிமெண்டில் செஞ்ச ஆமென் பால்வடியும் முகம் மாதிரி அங்கங்கே ஒரு கூண்டுக்குள்ளே அப்படி இப்படி இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு நாள் அரிசி சாக்கை எடுத்தேன். எங்கள் வீட்டில் யாருமே கிடையாது, எல்லாரும் எங்கேயோ போயிட்டாங்க, சவத்தோட்டமாக எங்கேயோ போயிட்டாங்க. அழுது ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் சாக்கில் எல்லாத்தையும் போட்டு கட்ட ஆரம்பித்தேன். எல்லாரும் வீட்டில் உள்ளது சீலிக்கெல்லாம் தெரியும், அக்காவுக்கெல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பெரிய ஏணி கூட தான் ஏறணும், ஏன்னா உயரத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். உயரத்தில் கண்ணாடி கூண்டுகளெல்லாம் இருக்குது. ஆமென். எல்லாத்தையும் ஒன்றா வெளியா வெளியா வெளிவா எல்லாத்தையும் சாக்கில் ஓட்டி கெட்டு ஆமென் எல்லாத்தையும் எடுத்தேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரே ஒரு படத்தை மட்டும் எடுக்கலை. ஏன் தெரியுமா? அது எங்கள் அம்மா பெட்டு பக்கத்துலேயே இருக்கும். ஆமென். அந்த படத்தினுடைய சைஸ் எப்படி இருக்கு தெரியுமா? இவ்வளோ பெருசாக இருக்கும். ஹல்லேலூயா. யார் தெரியுதா? ஹல்லேலூயா. அவர் குதிரையில் தான் என்ன செய்வார்? அவர் குதிரையில் தான் வருவார். இவ்வளோ பெரிய படம். ஹல்லேலூயா. அதில் இருக்க எங்கள் அம்மா பெட்டுக்கு முன்னாடியே இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் எடுத்து சாக்கில் கட்டிட்டு எல்லாரும் வெளியூர்லேருந்து வந்தாங்க. வரும்போது எல்லாரும் கேட்டாங்க, என்ன இதில் உள்ள படத்தையெல்லாம் காணவே? ஆமாம், அதெல்லாம் காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. ஹல்லேலூயா. சரி, எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ரெச்சிப்புகளை வந்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் வீட்டில். ஹல்லேலூயா. எல்லோரும் கொஞ்சம் அடிச்சு சரி சரி பரவாயில்ல, இதை எடுத்தியா அப்படின்னு சொல்லி எல்லோரும் சத்த கட்ட வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் இன்னும் ஜெபம் பண்ணிக்கிருக்கேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் அம்மாவுடைய படத்தை நீ கை வைன்னு சொல்கிறார். ஏசப்பா கதருமே. அவன் தாய்க்குள்ளே என்ன செய்ய கத்தி கூப்பாடு விடுவேன். பரவாயில்லை, என்ன சாபம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஒரு நாள் கடவுள் சொல்லிகிட்டே இருக்காரு, அதை கை வை. இதெல்லாம் கொண்டு போய் ஒரு நாள் கடலில் கொண்டு போட்டு வந்துட்டேன், சாக்கில் கட்டுறதை பூரா. ஆமென். டிவிசிபிட்டியில் கட்டி கொண்டு போய் கடலில் சரசரன்னு கூட எல்லா படமும் கடலுக்குள்ளே விழுந்துருச்சு. ஹல்லேலூயா. ஒரு நாள் நல்லா ஜெபம் பண்ணிக்கும்போது இந்த படத்தை எடுக்க சொல்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு நாள் இந்த படத்தை எடுத்து எங்கள் அம்மா ரூமுக்கு மேலே ஒரு பரண்டு இருக்குது, ஸ்லாப்பு, அது மேலே கவத்தி போடிய அழுது கூப்பாடு விட்டு கத்து நான் கொடுத்துருவோம். அப்படி அது மேலே கவத்தி வச்சுருக்கிறேன். ஹல்லேலூயா. எங்கள் அம்மா தூங்கும்போது காலையில் இல்லைன்னே ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு என் ரூமை தட்டுறாங்க. நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. டேய் வெளியே வாடாங்க. அப்போ எங்கள் அம்மா எங்கள் ஆத்தா தான் சொல்லுவேன், இல்லத்தா டேய் நைட்டில் சொப்பனத்தில் சந்தியாராயபுரம் வந்தார், என்னையோ மகன் தூக்கிட்டு போயிட்டாரு சொல்ல. ஹல்லேலூயா. உன் மகன் என்னை தூக்கிட்டு போயிட்டா சொன்னாரா? டேய் ஆண்டவர் சொப்பனத்தில் வந்துடுறா. ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை எடுத்தியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நிச்சயமா சத்தியமா நான் ஆண்டவர் என்ன செய்யலை, தூக்கவே கிடையாது. திரும்ப கேட்குறா, டேய் ஆண்டவர் படத்தை எடுத்தியா? சத்தியமா நான் ஆண்டவர் படத்தை என்ன செய்யலை, எடுக்கவே கிடையாது. சத்தியமா ஆண்டவர் படத்தை எடுக்கல, சத்தியமான ஆண்டவர் படத்தை எடுக்கவே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாங்கல்ல, ஆண்டவர் படத்தை எடுக்கவே கிடையாது. ஹல்லேலூயா. எங்க அம்மா சொல்றாங்க, எவன் எடுத்தான்னு அவன் கால்கை விலகாம போயிடும், கண்ணு குருடா போயிடும். சரி போட்டு எவ்வளோ பாசம் பத்திலா. எங்க அம்மா சொல்ற கண்ணு குருடா போயிடும் அவனுக்கு. சரி போட்டு எனக்குள்ள ஓடுது, தேவையில்லாம போடுற சாபம் நிலைக்க. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் போய் ஜெபம் பண்றேன், எல்லா வார்த்தைகளையும் கத்தாவே முறியடிக்க ஆண்டவரே. ஆமென். அப்ப எங்க அம்மா ரட்சிக்கப்படலை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென்.
கொஞ்ச நாள் கழிச்சு அதை தூக்கி உடைச்சு தூக்கி எங்கேயோ தூக்கி போட்டேன். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிப்போமா? ஒரே பேரான குமாரனை பாருங்க, இயேசு பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஒரே ஒரு தெய்வத்தை, ஒரே ஒருவரை தந்தருளி, ஒரே பேரான குமாரன், ஒரே தெய்வம். ஹல்லேலூயா. ஒரே ஒருவர் தான் தெய்வம், அவர்தான் இயேசு கிறிஸ்து. கையை தூக்கி சொல்லுங்க, ஒரே ஒரு தெய்வம் இயேசு, ஒரே ஒருவர். ஹல்லேலூயா. ஒரே புருஷனை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருந்தா அது உத்தமி பத்தினி. ஹல்லேலூயா. உன்னோட பக்கத்தில் உள்ளவரையும் லேசா அப்பப்போ நினச்சிட்டே இருந்தா எவ்வளோ சூப்பராக இருக்காரு, மீசையில் எவ்வளோ அழகாக வச்சுருக்காரு, அப்படி லைட்டாக நினச்சோம்னா உத்தமி பத்தினின்னு சொல்கிறதுலேருந்து விலகி அப்புறம் இன்னொரு வார்த்தைக்கு உள்ளானவங்களாம் மாறிடுவாங்க. ஒரே இயேசுநாதரை மட்டும் நினச்சிட்டே இருந்தா உத்தம பத்தினி வழிபாடு. ஹல்லேலூயா. இன்னொன்று எக்ஸ்ட்ரா லைட்டாக சேர்த்துக்கிட்டோம்னா அவன் அந்த வார்த்தைக்கு போயிடும். ஆமென். அதனால ஒரே ஒருவர் தான். ஹல்லேலூயா. ஒரே ஒருவர் தான், ஒரே ஒருவர் தான், இயேசு மாத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பாட்டு படிச்சிருக்காரு ஒருத்தர், ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டுந்தா, அவர் இயேசு மட்டுந்தா. மனிதர்களுக்காய் சிலுவை சுமந்த ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டுந்தா, அவர் இயேசு மட்டுந்தா. ஹல்லேலூயா. அதுல ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு தெய்வம்னு படிச்சுட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆகவே ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்னும் 2 வசனங்களை வாசித்து நான் முடிக்க போகிறோம். ரோமர் 5:15 வாசிங்க. ரோமர் 5:15. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது ரோமர் 5:15, ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, ஒரே ஒரு ஆதாமுடைய மீறுதலினால் அநேகர் செத்துக்கிட்டு இருக்காங்களாம், மரித்திருக்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சுருக்கமா இந்த வேதத்தில் உள்ள அர்த்தத்தை சொல்லுகிறேன். இந்த ஆதாமுடைய ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியமையினாலே அநேகர் பாவத்துக்குள்ளாகி ஏற்கனவே பாவத்துக்குள்ள போயிட்டாங்க, ஏற்கனவே வியாதிக்குள்ள போயிட்டாங்க, ஏற்கனவே மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவங்களா போயிட்டாங்க. ஹல்லேலூயா. சரணடைஞ்சிருச்சு மனித வர்க்கம். ஆனா ஒரே ஒருத்தருடைய கீழ்ப்படிதலினாலே, ஒரே ஒருத்தருடைய இரக்கத்தினாலே, ஒரே ஒருவரை விசுவாசிப்பதினாலே அநேகர் மேல ஆமென் பரிசுத்தம் இறங்கி வருகிறது. ஆமென். சுகம் இறங்கி வருகிறது. ஆமென். மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை இறங்கி வருகிறது. அவங்க எல்லார் மேலும் அதிகமாய் அந்த ஈவு பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்தானால் உண்டான தீர்ப்பு தேவன் அருள் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தை நிமித்த ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. அது ஆதாமுடைய தீர்ப்பு ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விலங்கு தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபை வரமோனா இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கம். ஆமென். அநேக குற்றங்களை நீக்கி நீதி விலங்கு தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறது. அல்லாமல் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க
கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கு ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, அதாவது ஒரே ஆதாமினாலே ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, அல்லேலூயா, ஒரே நீதியினாலே, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையே நீதியான வாழ்க்கை, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று இயேசுவை விசுவாசிக்கும் போது. அல்லேலூயா. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார். இயேசுவை விசுவாசிக்கலன்னா நீதிமான் கிடையாது. இயேசுவை நம்பலைன்னா நீதிமான் கிடையாது. என்ன தர்மம் பண்ணினாலும் பாவிதான். அல்லேலூயா. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல்கள் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல. இதான் முக்கியமான வசனம். பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, அதாவது ஆதாம் செய்த பாவம், அந்த பாவம் நாமும் செய்கிறோம். அது நோய்க்கு நேர கொண்டு போகிறது, மரணத்துக்கு நேர கொண்டு போகிறது. ஆண்டு கொண்டது போல கிருபையானது, அதாவது இயேசுநாதருடைய இரக்கம், கடவுளுடைய இரக்கமானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் நீதிமான்களாக மாறுகிறீர்கள். இயேசுவை விசுவாசிக்கிறதே நீதியாய் காணப்படுகிறது. பாருங்க, இயேசுவை விசுவாசிக்கிறதே நீதியா காணப்படுது. இயேசுவை விசுவாசிக்கலைன்னா அது அநீதி. இயேசுவை கும்பிடுகிறதே நீதியா காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அல்லேலூயா. இன்னும் 2 வசனங்களை வாசித்து முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15:22. 1 கொரிந்தியர் 15:22 வாசிங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தங்கள் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். போதும். ஹல்லேலூயா. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அதே 15 அதிகாரத்தில் 45 வாசிங்க. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஹல்லேலூயா. ஆமென். முந்தின மனுஷனாய் ஆதாம் ஜீவாத்மாவானான். அப்படின்னா இந்த ஆதாம் ஸ்தோத்ரா மனித பூமியிலிருந்து மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். அவனுக்கு மனிதனுக்கு இருக்கிற சுபாவம் இருக்கிறது. அதனால அவன் விழுந்துட்டான் சாத்தான்ட்ட. அல்லேலூயா. பிந்தி வந்தாமாய் ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். ஆமென். மண்ணிலிருந்து ஆதாம் உருவாக்கப்பட்டான், விழுந்துட்டான். ஆகவே இயேசு மண்ணிலிருந்து உருவாக்கப்படாம வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். அதனாலே இயேசுவை நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டு, ஒரு விடுதலை உண்டு, ஒரு ஆசீர்வாதம் உண்டு, ஒரு மீட்பு உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு ஆமென் பிந்தின ஆதாமாகிய உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. இயேசுவை பத்தி எப்படி சொல்றது? பிந்தின ஆதாமாகிய உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆமென். நம்ம ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற இயேசுவாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? ஹல்லேலூயா.